அதான் சொல்கிறேங்க, 17 to 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு கை தட்டுவாங்க. 25 வயசு பிறகு பேசாமல் போய் என் குடும்பம் இருக்குது, என் பாடு, நான் என் படாத பாடுபடுறேன், என் பையனை படிக்க வைக்காமல் கஷ்டப்படுறேன் போயிடுவான். அது வரைக்கும் அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபம். 57, 67, 77, 87, 40 வருஷம் கழிச்சு அமைச்சரோட நாயுடு ஆனாங்க. சீஃப் செக்ரட்டரி நாயுடு இல்லை, முதலமைச்சர் நாயுடு இல்லை, டிஜிபி நாயுடு. எந்த விதத்தில் காந்தி யாருக்காவது நிதி கொடுத்துருக்காரா? இலங்கை பயணத்தின் இந்த மண்ணுக்கு தெலுங்குல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லுங்க. திருவண்ணாய்க்கு மகால இடிக்கணும் இடிங்க, கிட்ட கோபுரங்கள், கோவில் கோபுரங்கள் இடிங்க. நாங்க பைத்தியக்காரங்க சும்மா பார்த்துட்டு மைக் துணையா இருக்கு, லவுடர் வாய்ஸ்ல பேசலாம். எங்களை நோக்கி துப்பாக்கி ரவைகள் வரும்போது முதுகை காட்ட மாட்டோம், எங்கே காட்டுவோம். அதற்கேற்ப அதுல விளையாண்டா பொறிக்குள்ள அவங்க தான் சிக்கல். இன்னைக்கு தெலுங்கர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுது. இப்போ நாம் தமிழர் கட்சி நடத்தட்டும் பண்றாங்க, அது அவங்கவுங்க இப்போ யார் வேணா நடத்தட்டும். தெலுங்குல அத்தனை பேர் விரட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூர்வீகம் விரட்டி விடுங்க. நீங்கள் விரட்டுன்னு நினைக்கிறவங்க ஆட்சிக்கு வாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஆட்சிக்கு வாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு விரட்ட முடிஞ்சால் விரட்டுங்க. ஈழப் பிரச்சனைக்கு எங்களை விட குரல் கொடுத்தவங்க எவனும் கிடையாது. அதுக்கு முதல் சாட்சியம் சேலம் வரதாஜ நாயுடு. காந்தி காலத்தில் காந்தி யாருக்காவது நிதி கொடுத்துருக்காரா? இலங்கை பயணத்தின் போது இலங்கை உள்ள தமிழர்களுக்கும் மலையக தமிழருக்கும் நிதி கொடுத்துட்டு வந்தார். தான் சேகரித்த பணத்திலிருந்து அவர் அறிக்கை கொடுத்தார். சேலம் வரதாஜர் அங்குள்ள தமிழர்களும் மலையகத்திலே ஆனாலும் தான், வடக்கு கிழக்கு மாநிலத்தினால படிச்சிருந்தாலும் படிச்சிருக்கிறவங்க கொழும்புக்கு போயிட்டாங்க. மேட்டுக்குடி மக்கள் இங்கே இருக்கவங்க வடக்கு திரிகோணமலை, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் இங்கே இருக்கவங்கெல்லாம் ஒரு சிலர் பாதிக்கப்படுறாங்கன்னு நிதி கொடுத்துட்டு வந்தார. கல்லூரி கட்டி படிக்கன்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்துட்டு வந்தார. நீங்கள் விரட்டி பாருங்க சார், நீங்கள் தெலுங்கில் விரட்டி பாருங்க, கர்நாடகில் விரட்டி பாருங்க, மலையாளிகளை விரட்டி பாருங்க பார்ப்போம். டீக்கடை வச்சிருக்காங்களா மலையாளிகள்? இந்த மண்ணுக்கு தமிழர்கள் ஒன்றும் தெலுங்கில் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லுங்கள். திருவண்ணாய்க்கு மகால இடிக்கணும் இடிங்க, அவங்க கிட்ட கோபுரங்கள், கோவில் கோபுரங்கள் இடிங்க. உங்களால் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். அரசியல் சாசனமும் ஒன்று இருக்குது, கான்ஸ்டியூஷனும் ஒன்று இருக்குது, இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதெல்லாம் போராடி இதெல்லாம் பேசி எழுதி எத்தனையோ ஆள் மடிஞ்சிட்டாங்க. புரியுதா? நாங்கள்லாம் சரிந்த ஏற்றமும் இறக்கமுமான ரோம் சாம்ராஜ்யத்தின் வரலாறு படித்தவங்க, கிரேக்கத்தின் வரலாறு படித்தவங்க, அமெரிக்க சுதந்திர போர் வரலாற்றை படித்தவங்க, ரஷ்ய புரட்சியை படித்தவங்க, மாவோவின் சீனா புரட்சியை படித்தவங்க. என்ன நாங்கள் பைத்தியக்காரங்க இல்லை, சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எத்தனையோ கேஸ் லாஸ் இருக்குது, அதில் விளையாண்டா பொறிக்குள்ளே அவங்க தான் சிக்குவாங்க. யார் பாதிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நாங்களாம் நின்றுருக்கோம். நான் சொல்லிட்டேன், வீரப்பன் விஷயத்தில் நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுக்கு எதிராக அன்றைக்கு ஆட்சியாளரால் பாதிக்கப்பட்ட தமிழர் அத்தனை பேருக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்துருக்கேன். விவசாயிகளுடைய பாதுகாப்புக்கு யார் இருந்தாங்க? வெள்ளந்தி மனிதர்கள். அவங்களுக்கு கடன் நிவாரண சட்டத்துக்கு நான் தான் ரிட் பெட்டிஷன் போட்டு கொடுத்தேன், வாங்கி கொடுத்தேன். 84 எம்ஜிஆர் ஆட்சியில் கடன் நிவாரண சட்டம் வந்தது. என்னையா விளையாடுறீங்களா? உங்களுக்கு வேணால் மைக் துணையாக இருக்கலாம், லவுடர் வாய்ஸில் பேசலாம். லவுடர் வாய்ஸில் பேசுகிற ஆட்கள்லாம் கீழே போயிட்டாங்க. எதுக்கடா பேசணுன்னு நேற்றுக்கு ஒன்று பேசுகிற மாதிரி இன்றைக்கி பேசுகிற மாதிரி இருக்காங்க. நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். எங்களுடையது மென்மையான அணுகுமுறை இருக்கும். எங்களை நோக்கி துப்பாக்கி ரவைகள் வரும்போது முதுகை காட்ட மாட்டோம், நெஞ்சை காட்டுவோம். அதற்கேற்ப எங்களுடைய வியூகங்கள் இருக்கும். யார் இருந்தாலும் தான், அது தமிழனானாலும் தான், தெலுங்கரானாலும் தான், கன்னடானாலும் மலையாளியானாலும் தான். இது கடந்த காலம் என் வரலாறு இருக்குங்க. அப்போம்லாம் இவங்களாம் எங்கே போனாங்க? ஜெயிலில் அடித்து கொண்டு போது, தமிழன் கொண்டு போது இவ்வளோ வரிசையாக சொல்கிறேன். என்னால் ஆவணங்கள் அவ்வளோ இருக்குது, யாராவது பார்க்க சொல்லுங்கள். அதான் சொல்கிறேங்க, 17 to 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு கை தட்டுவாங்க. 25 வயசு பிறகு பேசாமல் போய் என் குடும்பம் இருக்குது, என் பாடு, நான் என் படாத பாடுபடுறேன், என் பையனை படிக்க வைக்காமல் கஷ்டப்படுறேன்னு போயிடுவாங்க. அது வரைக்கும் அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபம், அவ்வளோதான். அதை விட பரந்த விசாலமான கூட்டம், விசாலமான பார்வை இந்தியாவில் இருக்கின்றது. தமிழ்நாடு மட்டுமல்ல, நீ தனித்தமிழ்நாடு வாங்கினா நீங்கள் எது வேணால் பண்ணலாம், நீங்கள் சட்டங்கள் வாங்கலாம். வடக்கே இமயமலை பருவத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லை இருக்குது. நீங்கள் இஷ்டத்துக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குது.
ஹைகோர்ட் ஒன்று இருக்குது, அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே மனித உரிமைகள் ஜெனீவான்னு ஒன்று இருக்குது. பார்த்துக்கிடுவோம். நீங்கள் ஆட்சிக்கு வாங்க, விரட்டி விடுங்க, தாராளம் வெட்டி விடுங்க. நாங்கள் வேண்டாம்னு சொல்லலையா? வெட்டி விட்டு பாருங்க, பார்ப்போம். சரிதானே? இல்லை, தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பெரிய சக்திகளாக வந்து தெலுங்கர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது ஏற்றுக்க முடியும். சரி, ரைட்டு சொல்கிறேன். தமிழ்நாடு முதல் சீஃப் மினிஸ்டர் யார்? ஓமந்தூரார் தெலுங்கர் தான் சீஃப் மினிஸ்டர். அவர் அமைச்சர்களில் யாரும் நாயுடு இடம் பெறல. இவங்க குறிப்பாக பேச ரெட்டியார் இல்லை, நாயுடுவத்தை கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த நாயுடும் இடம் பெறவில்லை. ஓமந்தூர் ரெட்டியார் மட்டும்தான் இருந்தார். ரெண்டாவது இவங்க நாயுடு மட்டும்தான் கிண்டல் பண்ணுவாங்க. அது ஏன்னா வைகோ எங்களை போட்டு ஆட்கள் இருக்காங்களே, இதை கிண்டல் பண்ணுவாங்க. ரெண்டாவது குமாரசாமி ராஜா, அவர் அமைச்சரவை நாயுடு யாரும் இடம் பெறவில்லை. நல்லா கவனமாக. ராஜாஜி அமைச்சரவை, அது பிறகு மூணாவது. இந்த மூணுமே சென்னை ராஜதானி. அப்போ வந்து ஆந்திரா வரைக்கும் இருக்குது. இதுலேயும் நாயுடு இடம் பெறவில்லை. அது பிறகு காமராஜர் வரும்போது தான் இந்த எல்லைகள் அமைந்தது. திருத்தணி, கன்னியாகுமரி, இதுலேயும் நாயுடு யாரும் அமையவில்லை. காமராஜர் அமைச்சரவையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ராவணா கிருஷ்ணசாமி நாயுடு, சத்தியமூர்த்தி பவன் இருக்கு இல்லையா, அவர் தான் கட்டினது. இன்றைக்கி பலருக்கு இது செல்வப்பிறந்தை கூட தெரியாது. காமராஜருடைய நீங்கள் பார்த்தா தெரியும், சைக்கிளில் காமராஜர் பின்னாடி போவாரே ஒரு பெட்ரூம் ஹாஸ்டல்ட்டு, அந்த சைக்கிள் ஓட்டுவார்லேயே வருது, பெடல் போட்டு பார்த்துக்கல, கரும்பு போட்டு. அவர் தான் ராவணா கிருஷ்ணசாமி நாயுடு, என் உறவினர் கூட, ராஜபாளையம் பக்கம். அவர் அமைச்சராகணும் என் நண்பர் ஆக்க மாட்டேன்ட்டார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், காமராஜர் பிறகு பக்தவச்சலமானார். யாரும் நாயுடு அமைச்சர்லாம் இல்லை, பக்தவச்சலம். பிறகு அண்ணா திமுக ஆட்சி வந்தது. அண்ணா காலத்தில் சிபி சிற்றரசு, வேலூர் மாவட்டம், அவர் பேர் சின்னராஜ், சிபி சிற்றரசுன்னு வச்சு. இப்போ வேலூர் கலெக்டராக வளாகத்தை பார்த்தா சிபி சிற்றரசு வளாகம்னு போட்டிருக்கோம். அவர் அமைச்சராக வேண்டியது அண்ணா கொடுக்கல. 67 கலைஞர் 71 ஆட்சியில் நாயுடு கொடுக்கல. பிறகு எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது உங்களுக்கு தெரியும். 89 சுதந்திரம் வாங்கினது 47. 1989 கலைஞர் ஆட்சியில் 2 வருஷம் இருந்து பாருங்க. அப்போ தான் ஆற்காடு வீராசாமி முதல் நாயுடு அமைச்சராகிறார். 57, 67, 77, 87 40 வருஷம் கழித்து அமைச்சரோட நாயுடு ஆகிறார் ஆற்காடு வீராசாமி. எங்கே நாயுடு டாமினேஷன் இருந்த? சீஃப் செக்ரட்டரி நாயுடாக இருந்தாங்களா? இல்லை முதலமைச்சர் நாயுடாக இருந்தாங்களா? இல்லை டிஜிபி நாயுடாக இருந்தாங்களா? எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அர்த்தத்தில்? நான் சொல்கிறது வரிசையை சொல்லிட்டேன். எந்த நாயுடு இருந்தாங்க? கோபால்சாமின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார், கட்சி தலைவர். கட்சி தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ரொட்டீனாக அவங்க வரதில் ராவணா கிருஷ்ணசாமி நாயுடு இருந்தார், சேல வரதராஜ நாயுடு இருந்தார். இவங்கெல்லாம் தலைவராக இருந்தாங்க. அதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாயுடு நேராக இருக்காங்களா? வைகோ இருந்தார், அவர் வர வேண்டியவர் வராமல் போயிட்டார். அது சொல்லுங்கள். அரசியல் கட்சி தலைவர் நாயுடு இருக்காங்களா? எந்த விதத்தில் இந்த கருத்தை சொல்கிறீங்க? பெரியார் நாயுடு இல்லை, நாயக்கர், கன்னட நாயக்கர். அண்ணாதுரை மொழியார்னு கல்யாண பத்திரிகையிலே அடித்தார். புரியுதா? எந்த நாயுடு அரசியல் கட்சி தலைவராக? இப்போ மதிமுக என்ன நிலையில் இருக்குது? நாங்கள் நிர்மாணித்த மதிமுக சொல்லுங்கள். இன்னும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கணும். இத்தனைக்கு நாராயணசாமி நாயுடு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவரை எந்த பதவிக்கும் வரல, செத்து போயிட்டு இறந்துட்டார். அவர் ஒருத்தர் விவசாய சங்க போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? வேறு அரசியல் கட்சி தலைவர் மேலே கட்டுப்படுத்தலை. துப்பாக்கி சூடுக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே 57, 58 பேர் துப்பாக்கி சூடுக்கு நடந்திருக்காங்க. கலைஞர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியில். அந்த போராட்டத்தை நாராயணசாமி நாயுடு முன்னெடுத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராக சேலம் வரதராஜ நாயுடு இருந்தார். அவர் கீழே பெரியார் செயலாளர். அவர் நாயுடு கிடையாது, கன்னடத்து நாயக்கர். அதற்கு பிறகு ராவணா கிருஷ்ணசாமி நாயுடுன்னு இருந்தார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் காமராஜர் காலத்தில். இதுதான். வேறு ஏதாவது நாயுடு 89 தான் அமைச்சரவைக்கு வராங்க. அப்புறம் நான் இவ்வளவு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் நாயுடு டாமினேஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ ரெட்டியார்கள் இருக்காங்களா சார், அவங்கள தெலுங்கர்கள்னு? நீங்கள் தெலுங்குல நாயுடு தானே சொல்கிறாங்க. நீங்கள் அதைத்தானே சொல்கிறாங்க. ரெட்டியார்களோட நாயுடு தானே மெயின் பண்ணுறாங்க. இப்போ எனக்கெல்லாம் பதிவு நீ நாயுடு ஜல்லிப்பைய இப்படி போடலாமா? அப்புறம் அவன் எவ்வளவு தூரம் மோசமான பயலாக இருக்க, நான் தாராளம் சொல்லிட்டு போகணும்னு சொல்கிறேன். இப்படி போடுறாங்க. நான் ஜல்லிப்பையலா சார்? நான் ஜல்லிப்பையலா? தமிழ்நாட்டுக்காக உரிமைக்காக 45 வழக்கு போட்டிருக்கேன். நீ இப்போ என்ன ஜல்லிப்பையலாம்? எனக்கு நேற்று வரைக்கும் அரசியலுக்கு நீ வந்தவங்கெல்லாம் நீ உனக்கு ஏதாவது தெரியுமா? வரலாம் தெரியுமா? 2000 பிறந்திருப்பேன். இன்றைக்கி எனக்கு பதிவு போடுறேன். நான் 50 என் அரசியல் வயசு கூட உனக்கு இருக்காது. 58 வருஷம்.
இப்படி புரிதல் இல்லாமல் இருந்து பேசுகிறவங்க நான் சார் பதில் சொல்லணும். இப்போ சீமான் மாதிரி நாம் தமிழர் கட்சின்னு வந்து பெரியாரை வந்து அவங்க மறுக்கிறாங்க, தொடர்ந்து விமர்சித்து வராங்க வந்து. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க, இந்த பெரியாரை அவங்க விமர்சிக்கிறத மறுக்கிறத? அவங்க அது அவங்களோட புரிதல் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அது பெரியாரை வந்து தெலுங்கர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க விமர்சிக்கிறாங்க. பெரியார் தெலுங்கரே இல்லையேங்க. நான் தான் திரும்ப சொல்லுறேன், அவர் கன்னடங்க. பெரியார் தெலுங்கர் இல்லையே. அப்புறம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிதல் இருக்குன்னு அவர் கன்னட நாட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், மேற்கு பிரதேச குறும்பர்கள் ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்கும், குறும்பர் சமுதாய ஓட்டு. அப்போ கன்னட நாயக்கர்கள் ஓட்டு படங்கள் இருக்குது. அப்போ தெலுங்கு பேசுகிற செட்டியார்கள் இருக்காங்க, கன்னடம் பேசுகிற செட்டியார்கள் இருக்காங்க, கன்னட மொழி பேசுகிறாங்க இல்லையா, சேலம் பக்கத்தில் கன்னட மொழி பேசுகிற செட்டியார்கள் இருக்காங்க. பங்காரப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். பங்காரப்பான்னு கர்நாடக முதலமைச்சர் இருந்தாலே பங்காரப்பா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்போ மாப்போசி இவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லையா, மாப்போசி ஏற்றுக்கொண்டு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். மாப்போசி நீங்கள் கொண்டாடுறீங்க, மாப்போசி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏற்றுக்கிட்டார் இல்லையா. அப்படின்னா அதில் மட்டும் நீங்கள் மாறுபடுற காரணம் என்ன? வீம்பு தானே இது. மாப்போசியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வர்றதுக்கு அவர் தான் காரணம், சிவாஜி. அதை மாப்போசியே வீரபாண்டிய கட்டபொம்மன் கொண்டாடி இருக்கார் இல்லையா. அப்புறம் மாப்போசியை ஏற்றுக்கணும், வீரபாண்டிய கட்டபொம்மன் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா வீம்பு ஒம்பு தான். அதில் பேசவே இருக்க ஒன்று, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்று நான் பேச விரும்பலை சார். அவ்வளோதான், புரிதல் வேணும். எது வேணால் பேசலான்னா அவங்க இப்போ சம்மந்தம் இல்லாமல் பதிவு போடுறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன சார் மாறடிக்க? ஒரு பதிவு போட்டால் அமெரிக்கா ட்ரம்ப்பை பதிவு போட்டால் நீ நாய்க்க, ட்ரம்ப்புக்கு எனக்குன்னு சொந்தம் இருக்குது, இப்படி பதிவு போடுறாங்க சார். பின்னொருத்தர் அது சம்மந்தமாக போட்டால் கூட நியாயமாக எடுத்துக்கலாம். அமெரிக்க ட்ரம்ப்பை பற்றி எழுதுனா நீ வந்தேரி, அமெரிக்க ட்ரம்ப் வந்தேரியா?